இது பயிற்சி ஆட்டமாயா? முழுக்க முழுக்க இந்திய ஆட்டம். பயிற்சி ஆட்டம், அந்த ஆட்டம், இந்த ஆட்டம். நாங்க ஏதாண்ட ஆட்டமேன்ற மாதிரி அச்சு நவுத்துறாங்க. இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. இஷான் கிஷனே, உனக்கு தான் மனசாட்சி இருக்காயா? நாயா நீ இந்த பொழுக்கிறியா? இந்தியா இந்த மாதிரி ஆனா எந்த டீமும் அவங்க கூட ஆடவே மாட்டாங்க. அப்படியே கோப்பையை கூட கொடுத்துட்டு அப்படியே நாங்க போயிட்டு வரோன்ட்டு போயிடுவாங்க போலது. அந்த மாதிரி பயம் காட்டுற மாதிரி அடிக்கிறீங்க பேட்டிங்ல. இஷான் கிஷன் அவுட்டே ஆகல. 20 பால்ல 53 ரன்னு, 7 6 2 4. ஸ்ட்ரைக் ரேட்டு 265. நீ என்ன ஸ்கோர் 300 போயிடும். நீ இவ்வளோப்பா அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் போயிட்ட பிறகு அபிஷேக் சர்மா அவர் 18 பால் 24 அச்சாப்பில்ல. அதோட அவர் உள்ள போயிட்டாரு. திலக் வர்மா ஒருத்தர் வந்தார்ப்பா. நல்ல வேலை இவ்வளவு நாள் ஆடி இருந்தா அவரும் அவர் அச்சு போன மேட்ச் எல்லாம் அச்சிருப்பாப்பில்ல. இந்த மேட்ச் வந்து வெளியில அவரும் அடிச்சுக்காரு பொழுது. 19 பாலுக்கு 45, 3 6 3 4. அவ்வளவுதான். சஞ்சய் சாம்சன் இனி ஒரு வாரம் என்னன்னு தெரியாது. கதை முடிஞ்சதா நடந்துக்கலாம். பாப்போம். சூரியகுமார் யாதவ் 16 பாலுக்கு 30, அச்சல் பட்ட 35 அச்சாப்பில் 2 6 2 4. அதுக்கப்புறம் பாண்டியா நயானி 10 பாலுக்கு 30, 3 6 2 4. 300 ஸ்ட்ரைக் ரேட்டு. வரல 200 தான் அடிச்சுங்கிறான் ஸ்ட்ரைக் ரேட்டு. ரூபாய் வரல. அவன் அமிச்சு விடல. அவனை வந்துதானா என்னத்தை ஸ்கோர் இன்னும் கொஞ்சம் எங்கேயே போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா வந்தாங்க. வந்தோடனே ஒரு விக்கெட் உண்டுச்சுட்டா பால்ல. அப்புறம் மாக்கிரமா விக்கெட் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. மாக்கிரம் 19 பாலுக்கு 18 போயிட்டாப்புல. நான் வெளியே போறப்போ அப்படின்னு 4 6 2 4. அப்புறம் ரிக்கில்டன் அவரும் சூப்பர் ஆனாப்புல. 21 பாலுக்கு 44, 3 6 4 4. பிராவிஸ் வந்தாப்புல. சரி அடிப்போம் அப்படின்னு பார்த்தேன். அவர் வந்து அப்படியே அவுட் ஆயிட்டாப்புல. ஸ்மித்னு ஒருத்தர் வந்தாரு. அவர் 23 பாலுக்கு 35. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துபாய் ஒரு போட்டு ஆச்சு கிழிச்சிட்டாங்க. விடுங்க, அதுக்குன்னு நான் எல்லா மேட்சும் ஒழுங்கா போட முடியுமா? அதான் இந்த மேட்ச்ல போட்டு அச்சு நவுத்திட்டாங்க. இந்தியா பேட்டிங் ஆடினாங்க. 240 6 விக்கெட்டு. அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா 210 7 விக்கெட்டு. இதுக்கப்புறம் எல்லா மேட்சும் 60 மேல தான் போகுது ஸ்கோரு. 300 தான் தாண்டிட்டாருன்னு நினைக்கிறேன். பாப்போம் அண்ணா. சரி சனிக்கிழமை பார்ப்போம். போற போகல லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. சரி பண்ணிட்டு போங்க.